வாழும் நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் பணிவான வணக்கங்கள். மகாகால பைரவரின் அருளாசி கிடைக்கப்பெற்று எல்லாரும் வாழ்க்கையில் நல்ல பேரின்ப வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிற நாம் மனதார பிரார்த்தனை செய்வோம். இன்றைக்கி நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சனியின் சேர்க்கை பெற்று கிரகங்கள், அதாவது கும்ப ராசியில் செவ்வாயும் சனியும் சேர்க்கை பெற்று எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்ச் 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து, அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்தில் இடம்பெறுகிறார். செவ்வாயாகப்பட்டவர் 9ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொன்னான தருணம். 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ராசி அன்பர்களுக்கும் சரி, ஜாதகருக்கு ஒரு லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது அதுக்குண்டான தசாபுத்தியே நடக்கும்போது மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ கோச்சார நிலவரப்படி அந்த 9ஆம் இடத்துல அந்த செவ்வாயும் சனியும் 40 நாட்கள், மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வரை 40 நாட்கள் கிட்டத்தட்ட இருக்க போகிறாங்க. இந்த செவ்வாயின்றவர் 1.5 மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியை கடந்துகிட்டே இருப்பார். இந்த 40 நாட்கள் கும்ப ராசியில் சனியோட சேர்க்கை பெற்று இருக்கிறார். அந்த சனியாகப்பட்டவர் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அந்த குருவை பார்க்கிறார். மேஷ ராசி பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி. இந்த ஒரு 2 பாவகங்களும் மிக முழுமையாக வலிமையோடு வேலை செய்யக்கூடிய நேரம்னா இந்த 40 நாட்கள் தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் வேலை செய்கிற இடத்துல நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. இந்த மிதுன ராசி அன்பர்கள் கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறோம் தான் பேர். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை தான் சந்திச்சிட்ருக்கிறேன். ஒரு நாள் கூட, ஒரு நேரம் கூட எனக்கு ரெஸ்ட் இல்லை. குடும்பத்தோடு என்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியல. அந்த அளவிற்கு என்னதான் வசதி வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும். அதே சமயத்தில் தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா தொழிலில் ஒரு நஷ்டம், தேவையில்லாத நஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருந்திருக்கிறார். அஷ்டமாதி இடத்துல இருக்கும்போது அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடனை கொடுத்துருப்பார். இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் அந்த 1.5 மாதம் எதற்காக நம்ம பலன் சொல்கிறோன்னா, இந்த 1.5 மாத காலத்திற்கு நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுன்னா கடன் வாங்கக்கூடாது. ஓரளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல்டாக இருந்துட்டிங்கன்னா, ஏன்னா அந்த நேரத்தில் தான் அந்த கிரகங்கள் உங்களை ஆசைகளை தூண்டும். ஒருத்தன் கையில் காசு கொடுப்பான், இந்தா வச்சுக்கோ, நீ நம்பி தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் யார்கிட்டையாவது நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இன்றைக்கி அவன் வீட்டு முன்னாடி நின்று சத்தம் போடக்கூடிய நேரம், உங்களுக்கு அவமானம் அதிகமாக படக்கூடிய நேரமாக இருந்திருக்கும். ஐயோ, இவனை நம்பி தானே நம்ம வாங்கினோம், இன்றைக்கி இப்படி சத்தம் போடுறானே, 1 மாதம் கூட அவனால் பொறுத்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கிரகங்களாகப்பட்டது மிக வலிமையாக அந்த நேரத்தில் தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு போயிடும். அந்த அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் அதுவும் உச்சம் பெறும்போது அந்த கடனை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் சில பேர் கடனே இல்லாமல் இருக்கிறாங்க. நாங்கள் கடனே எனக்கு கிடையாது மேடம், வாழ்க்கை ஃபுல்லாகவே நான் கடன் இல்லாமல் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கடந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. யாராவது உங்கள் தலையில் கட்டிட்டு போயிருப்பாங்க. இல்லை கடனே இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தேவையில்லாத வியாதி செலவுகள், மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வந்திருக்கும். ஏதாவது ஒரு ஜுரம் அது பார்த்திங்கன்னா அதில் ஹாஸ்பிட்டலில் 15 நாள் என்னென்னே ட்ரீட்மெண்ட் தெரியாது. அந்த அளவிற்கு அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த மாதிரியான வேலையை செஞ்சிடும். என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவிற்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். கடைசி உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி
அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுப்பாங்க. அந்த பணத்தை உங்களுக்கு செலவு பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிற காசை அழிக்கணும். அதை தான் அந்த கிரகங்கள் அந்த இடத்துல செய்யும். இப்போ 9ஆம் இடத்துல அந்த செவ்வாயாகப்பட்டவர் இடம்பெயர்ந்திருக்கிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். நான் நல்ல இடத்துக்கு வந்துட்டேன், இப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அடுத்து உங்களுக்கு வெளிநாட்டு வேலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 9ஆம் இடம்ன்றது இடம்பெயர்ந்து வேறு இடத்திற்கு சென்று நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதை பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த மிதுனராசி என்பர்கள் கடந்த காலத்தில் தொழில் மூலமாகவும் சரி, வேலை இல்லாமல் சம்பாத்தியம் இல்லாமல் நீங்கள் நிறைய அந்த லோனை கட்டி கட்டி கடந்த காலத்தில் அந்த சொத்தை அழிச்சிருப்பீங்க. உங்களுக்கு உங்களுடைய மனைவியின் மூலமாகவும் நிறைய சப்போர்ட் இருந்தும் அந்த சொத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்தாலும் கூட அந்த ஒரு சொத்தை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படி அந்த ஒரு கிரகமாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை கொடுத்துட்டு தான் சொல்லணும். இது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய நேரம்னா இந்த 40 நாட்கள், இந்த 22ஆம் தேதி ஏப்ரலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையோட சூழ்நிலையே சுத்தமாகவே மாறிடும். இது நாள் வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது எல்லாமே ஒரு ஏற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நேரமாகவும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழிலாகப்பட திடீர்னு இருந்தாப்புல உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதுதான் அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் சனியும் செய்யக்கூடிய ஒரு வேலை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை, அடுத்து எனக்கு திருமண வாழ்க்கையில் எனக்கு ஈடுபாடே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஈடுபாடு. அடுத்து பார்த்திங்கன்னா சில பேர் திருமணம் பண்ணியுமே இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு சித்தர் மாதிரி வாழ்ந்துட்டுருப்பீங்க கடந்த காலத்தில். ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம் தான் கடந்த காலத்தில். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. இதனால நிறைய ஒரு அசிங்கங்களெல்லாம் உங்களுக்குள்ளேயே அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவிற்கு அசிங்கங்களையும் அவமானங்களையும் மிதுனராசி என்பவர்கள் கடந்த ஒரு 3 மாத காலமாக சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே விலக போகுது உங்களுக்கு. நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி நடக்கக்கூடிய பலன்கள் தான். டெம்பரவரி சில பிரச்சனைகள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. என்னைக்கு அந்த அஷ்டம இடத்துலேருந்து அந்த சனி பகவான் விலகுனாரோ அதிலிருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே தற்காலிகமானது தான். இப்போ இந்த செவ்வாயும் சனியும் சேர்க்கை பெற்று அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் மிக வலுவாக இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க போகுது. உங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஒரு வாகனம் வாங்குவதற்கு இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கோ, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு அமைச்சிக்கிறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். என் பையனா இப்படி வேலைக்கு போகிறான், என்னால் நம்பவே முடியல, அந்த அளவிற்கு அந்த வேலையின் மீது ஒரு ஆர்வம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.